சாப்பாடு, ரசம், கீரை குழம்பு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஊரில் செட்டில் ஆகி விட்டீர்களா? இன்னைக்கு தான் அந்த வீட்டு வேலை முடிஞ்சது. நாளைக்கு அவங்க க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் பெரிய வீடு, அதே மாதிரி கொஞ்சம் நிறைய கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்குது. அதனால ஹவுஸ் ஓனரே க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பால் காய்ச்சும் போது கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பேன். கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு, வீடு கிடைச்சாச்சு. நான் பேசுறது புரியலையா? சாரி ஜாகீர், இன்னைக்கு மட்டும் ஒரு நாள். ஏன்னா இங்கே நெட்வொர்க்கு சுத்தமாகவே இருக்காது. நான் அதுவே வெளியில தான் இப்படி கேட்டுக்கு உள்ளே உக்காந்துருக்கேன். நானும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோனு கிட்ட கிட்ட வந்து பேசிட்டு தான் இருக்கிறேன். அப்பயும் உங்களுக்கு ரொம்ப மைல்டாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒன் டே ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேடம் பார்க்கவே பக்குன்னு இருக்கு மேடம். உங்கள் பேக்ரவுண்டு பயமாக இருக்குது மேடம். அப்படி அப்போ இது படிக்கட்டுங்க. பின்னாடி இருக்கிறது படிக்கட்டு தான், ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. தேன்மொழி வணக்கம், வாங்க. ரொம்ப மாத கணக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம லைவில் பார்த்து. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. ஓகே அக்கா, அதுக்கு எதுக்கு சாரி? ஓகே ஜாகீர். நானும் சாப்பிட்டேன். இன்னைக்கு வந்து முட்டை கிரேவி, அதுக்கப்புறம் ரசம் வித் ஒயிட் ரைஸ். நான் சாப்பிட்டு விட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் முட்டை கிரேவியும் ரசம் ஒயிட் ரைஸ் தாங்க. நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், அங்கே தான் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். உங்களை பார்த்தே ரொம்ப மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க தேன்மொழி? ஓ சூப்பர். எனக்கு பிடிச்சது மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. குரு தம்பி வணக்கம், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சளி ஜுரமா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? எப்படி இருக்கு இப்போ? ஏன் இந்த டைமில் இந்த சீசனில் ஜுரம் வருதா? ஓகே ஓகே, ரசம் சாதம் கஞ்சி சாதம் அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஹீட்னால கூட அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ரொம்ப ஹீட் ஆகி அது கோல்ட் ஆகிடும், புரியுதுங்களா? நீங்கள் சில்னஸாக சாப்பிட்டதோ அந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பானையில் வந்து நம்ம தண்ணி கொதிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குண்டால் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அது மேலே தட்டு போட்டு மூடிட்டோம்னா அந்த ஆவியாக மாறி அந்த தட்டில் வந்து சொட்டு சொட்டுன்னு தண்ணி சொட்டும் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம பாடியோட கண்டிஷன். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதனால தான் சளி பிடிக்குது. ஹீட் ரொம்ப அதிகமானாலும் சளி பிடிக்கும். அதுவே திரும்ப அது ரிவேர்ஸ் ஆகி இந்த மாதிரிலாம் ஆகும்.